வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு உலக அரசியல் சம்பந்தமான நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய பதிவு, அவசியமான பதிவு. என்ன விஷயம் என்றால், இப்பொழுது போர் நிறுத்தம் ஒரு 2 கிழமைக்கு போரை நிறுத்திக் கொள்ளுவோம் என்று ஈரானும் யுஎஸ்ஏயும் ஒரு உடன்பாட்டிற்கு இப்பொழுது அவர்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயாராகிவிட்டார்கள். இதில் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழுவும் இங்கால ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் அரகாஜி அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவும் பாகிஸ்தானை சென்றடைந்து விட்டது, இஸ்லாமாபாத்தை சென்றடைந்து விட்டது. பாகிஸ்தானுடைய மஸ்தியஸ்தத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னோக்கி கொண்டு போகப்பட போகின்றன. ஈரான் தரப்பிலேயே நிபந்தனைகள் கொண்டு போகப்பட்டிருக்கிறது. ஜேடி வான்ஸ் தலைமையில் அமெரிக்கா தலைமையிலேயும் சில நிபந்தனைகள் கொண்டு போகப்பட்டிருக்கிறது. இது இன்னும் வெளிச்சத்துக்கு வரவில்லை. அந்த பேச்சுவார்த்தை எப்படி நடக்க போகிறது? மூடிய அறைக்குள் தான் நடக்க போகின்றது. வெளியில் ஊடகவியாளர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் அதனுடைய செய்திகள் பிறகு வெளியே கசிகின்ற பொழுதுதான் உடன்பாடு எட்டப்பட்டதா இல்லை போர் நீளுமா என்ற உலகத்தின் முடிவை, உலகத்தினுடைய மக்களுடைய பொருளாதார சுமையை, வாழ்க்கை சுமையை, பல உயிர்களை காப்பாற்று பண்ணுகின்ற ஒரு முடிவாக அது அமையப் போகின்றது. ஆகவே அனைவரும் அது பற்றி அறிந்திருக்க வேண்டும். இந்த வகையிலே நாங்கள் பார்க்க போறோம் என்னென்றா, பிப்ரவரி 28 அல்கமேனி கொல்லப்பட்டதோடு தொடக்கப்பட்ட போரின் போது இப்பொழுது என்ன நிலைமை? இந்த பேச்சுவார்த்தை மேசையிலே அமெரிக்காவும் ஈரானும் போய் குந்தி இருக்கின்றன. இஸ்ரேல் இதை பெருசா பொருட்டா எடுக்க இல்லை. அதையும் மீறி லெபனான் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதற்கும் ஈரான் எதிர்ப்பு தெரிவித்து ஹோர்மோஸ் நீர்முனையை மூடப்போகின்றோம் என்று கூட அச்சுறுத்தல் விட்டிருக்கிறது. இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் நடவடிக்கை பேச்சுவார்த்தையை கேள்விக்குறியாக்குன்ற விடயமாக கூட கருதப்பட்டது. ஆகவே இது இவ்வாறு இருக்கு. நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். பிப்ரவரி 28 தொடங்கப்பட்ட போர் இப்ப இந்த நிலைமையில என்னென்ன இழப்புகள், யாருக்கு நன்மை யாருக்கு தீமை என்று பார்த்தோம்னா, மூன்று தரப்புக்குமே பெரிய இழப்பாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதுல ஈரானுக்கு உண்மையாகவே பலத்த இழப்பு. எல்லோரும் போருக்குள்ள மண்டியிடாமல் ஏவுகணைகளை வீசியது, சுட்டுக் கொண்டது, இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டது என்றெல்லாம் புகழாங்கிதம் அடைந்தாலும் நாங்கள் உண்மையை அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டும். அதுதான் நடுநிலைமையான வேலை. என்ன விஷயம் என்று பார்த்தோம்னா, இந்த போர் தொடங்கப்பட்டதுக்கு பிறகு ஈரான் மீதும் இஸ்ரேல் அதிகளவான விமான தாக்குதல்களை, குண்டு தாக்குதல்களை நிகழ்த்தி இருக்கின்றது. அமெரிக்காவும் நிகழ்த்தி இருக்கின்றது. இதன் மூலம் ஈரானினுடைய பல முக்கியமான படை தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஈரானுடைய படையினுடைய வலிமையாக கருதப்பட்ட, தூணாக கருதப்பட்ட பல முக்கிய தலைகள் உருண்டிருக்கின்றன, இல்லாமல் போயிருக்கின்றன. இதுல ஈரானுக்கு பெரிய இழப்பு இருக்கின்றது தான். அதைவிட பல விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், உளவு அமைப்பினுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது ஈரானுக்கு பேரடியான விஷயம். அதைவிட ஈரானுடைய மிக முக்கியமான விமான தளங்கள், விமான படை சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றது. கப்பல் படைகளும் கூட சுக்குநூறாக்கப்பட்டு வலிமை குறைந்ததாக இப்பொழுது போய்விட்டது. ஆனால் ஈரான் நின்றுதான் பிடிக்கின்றது. ஆகவே இதுவெல்லாம் ஈரானுக்கான இழப்பு. உச்ச தலைவரை இழந்திருக்கின்றது, பல படைத்தலைவர்கள் இழந்திருக்கிறது, புலனாய்வு கட்டமைப்பில் பல தலைவர்களை இழந்திருக்கிறது, விமானப்படை இழந்திருக்கிறது, கப்பல் படையை இழந்திருக்கிறது, அதனுடைய வலிமை குறைந்திருக்கின்றது. அது மற்றது உள்கட்டுமானங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் பாரிய இழப்பாக ஈரான் மீது பார்க்கப்படுகின்றது. அதைவிட மக்கள், சிறுவர்கள் உட்பட மக்கள் எக்கச்சக்கமாக செத்து மடிந்திருக்கிறார்கள், படை வீரர்கள் மடிந்திருக்கிறார்கள். இது ஈரானுக்கு உண்மையாகவே ஒரு பெரிய பேர் அடியும் பேர் இழப்பும். அதே சமயம் இஸ்ரேலுக்கு என்ன இழப்புன்னு பார்த்தோம்னா, இந்த இஸ்ரேல் மீது இந்த ஈரானுடைய அதிநவீன ஏவுகணைகள் போய் தாக்கி அதனுடைய வான் பாதுகாப்பு கவசங்களை எல்லாம் துட்டை தெரிந்து உள்ளுக்குள்ள போய் பல நகரங்களிலே வீழ்ந்து அந்த நகரங்களை துவம்சமாக்கி இருக்கிறது. அங்கேயும் சில முக்கிய படை தளபதிகள் இழக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைவிட புலனாய்வு கட்டமைப்புகள் நசுக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட பார்த்தோம்னா உள்கட்டுமானங்கள், கட்டிடங்கள், வீதிகள், பொது போக்குவரத்து இடங்கள் பஸ்பமாக இருக்கிறது. இஸ்ரேலுக்கு இதுவும் ஒரு பிரதானமான இழப்பாக பார்க்கப்படுகிறது. அப்ப இஸ்ரேல், ஈரான் தான் ஒரு நெருங்கிய பகையாளிகள். இவர்களுடைய இழப்பை பார்த்து விட்டோம். இனி அமெரிக்காவுக்கு இதில் என்ன இழப்பு? F-15 தானே சுட்டு வீழ்த்தப்பட்டது, அவர்களுடைய இராணுவங்கள் இழக்கப்படவில்லையே என்று பார்த்தா அங்குதான் இருக்குது செக்மேட். என்ன விஷயம் என்றா, அவர்களால் கட்டமைக்கப்பட்ட பல பில்லியன் பெறுமதியான படை கட்டுமானங்கள், மத்திய கிழக்கு நட்பு நாடுகளில் இருந்த அத்தனை இராணுவ தளங்களையும் ஈரான் பஸ்பமாக்கி இருக்கிறது, இல்லாமல் அழித்தொழித்திருக்கின்றது. அங்கேயும் இராணுவ வீரர்கள் சிலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும்
கருத்து கூடப்பட்டிருக்கிறது. அதனுடைய உடல்கள் கூட அங்கே அமெரிக்காவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு ட்ரம்ப் அவர்கள் மரியாதை செலுத்தியிருந்த காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். ஆகவே இவை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த போர் முத்தரப்புக்குமே பெரும் இழப்பை கொடுத்திருக்கின்றது, பெரும் அடியை கொடுத்திருக்கிறது. அதுக்குள்ளேயும் பெரிய அடி உண்மையா ஈரானுக்கு தான். ஈரானுக்கு அடி என்றது என்னது சொல்றேன் என்றால், போர்ல வெற்றி தோல்விகளுக்கு அப்பால் பெரிய இழப்பை கொடுத்திருக்கிறது ஈரானுக்கு. அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாம் முக்கிய தலைவர்கள் இல்லை, முக்கிய தளபதிகள் இல்லை, விமானப்படை, கப்பல் படைகள், உள்கட்டுமானங்கள், உயிர்கள் அதிகளவாக இழந்திருக்கிறார்கள் ஈரானியர்கள். ஆகவே அந்த வகையில் பார்த்தோம்னா பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது. ஆகவே இந்த மூன்று தரப்புக்கும் பாதிப்பையும் இழப்பையும் உயிரிழப்புகளையும் பொருளாதார இழப்புகளையும் கொண்டு வந்த இந்த போர் தேவைதானா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும். எல்லாம் முடிந்த பிறகு, எல்லா இழப்புகளும் நடந்த பிறகு இப்பொழுது போய் யுஎஸ்ஏயும் ஈரானும் பேச்சுவார்த்தை மேசையிலே குந்தி இருக்கின்றார்கள். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். ட்ரம்ப் அவர்கள் பேச்சுக்கு வா என்று கூப்பிட்ட போதெல்லாம் ஈரான் அப்படியே திமிராக நின்று மறுத்திருந்தது. பிறகு பேச்சுக்கு வர்றா உன்னோட பேச்சில்ல, உண்ட ஜேடி வான்ஸ் துணை ஜனாதிபதி நம்பிக்கைக்குரியவர், அவரை அனுப்பிவை என்று இப்ப அதுக்கு செவிசாய்த்திருக்கிறது யுஎஸ்ஏ. அந்த அளவுக்கு ஈரானுடைய அடியும் இருந்திருக்கிறது. ஏனென்றா ஜேடி வான்ஸோட நாங்க பேசுவோம் என்று சொல்லியிருக்கல, இப்ப அமெரிக்கா ஜேடி வான்ஸை தான் அனுப்பியிருக்கிறது துணை ஜனாதிபதியை. அதே போல இதுல இன்னும் ஒரு விஷயத்தை நீங்க உற்று நோக்கணும். இஸ்லாமாபாத்தில் போய் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அவாஸ் அரகாஜி அவர்கள் ரங்குகின்ற பொழுது சர்வதேச ஊடகங்கள் படம் பிடித்து போட்டிருக்கின்றன. அவர் தன்னுடைய புன்சிரிப்பை மட்டும், அவருக்கான பிரத்யேகமான பார்வை புன்சிரிப்பை விட்டு கொடுக்கவே இல்லை, புன்சிரித்துக் கொண்டு வந்தார். அதற்கு பின்னால் இருக்கின்ற வலிகள், இதான் இந்த ராஜதந்திரம் என்பது. நாங்கள் இழப்பதை காட்டிக்கொள்ளக்கூடாத தன்மைதான் அவரிடம் இருந்திருக்கிறது. அதுதான் இப்பொழுது சிறந்த ராஜதந்திரியாக பார்க்கப்படுகின்றார். அவரோடு சேர்ந்து பயணித்த பல தளபதிகள் இல்லை, தலைவர் இல்லை, அவருடைய உச்ச தலைவர் இல்லை, மக்களை பலரை இழந்திருக்கிறார்கள், பல உயிர்களை இழந்திருக்கிறார்கள், வீரர்களை இழந்திருக்கிறார்கள். இவ்வளவு இழப்புக்கு மத்தியிலையும் அப்படியே புன்சிரிப்போட வெற்றி வாகை சூடிய மாதிரி அந்த மனுஷன் சிரிச்சு கொண்டு வர்றதுதான் இன்றைக்கு பல உலக நாடுகளை அதிர்வுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஆகவே அந்த சிரிப்புக்கு பின்னாலே ஒளிந்திருக்கின்ற வேதனை என்ன என்பதை அவர்கள் இப்பொழுது பல ஆய்வாளர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள், பல சமூக ஊடகங்களையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே உறவுகளே, இந்த சமாதான உடன்படிக்கை வெற்றி பெறுமாக இருந்தால்தான் இந்த உலகம் அமைதி காணும். இப்பொழுது இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு மேசைக்கு போய் குந்தி பேச முன்னமே அங்க பெண்டகனில் இருந்து அவர் பாதுகாப்பு செயலாளர் அறிவித்து விட்டார், நாங்கள் ஈரானுடைய அத்தனை யுரேனியத்தையும் எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள், அதான் உங்களுக்கு நல்ல மண்டு வெரட்டியும் இருக்கின்றார். ஆகவே பேச்சுவார்த்தைக்கு போயிருக்க இப்படியான வெரட்டுதல்கள் நடக்கும். ஈரானும் சொல்லியிருக்கு நாங்கள் எதுக்கும் தயாராக இருக்கின்றோம் என்று. ஆகவே பேச்சுவார்த்தையிலே ஈரான் கொடுத்த நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா இல்லை என்று திருத்தங்களை உட்புகுத்த போய் இது இழுபறியில போய் 2 வாரகால போர் நிறுத்த காலக்கெடு முடிவடைந்து திருப்பவும் போர் மூண்டால் அது வேறு வீரியமாகத்தான் அமையும். ஏனென்றா இந்த நிலைமைக்குள்ள இந்த வானிலைகள், ஈரானிய வானிலைகள் எல்லாம் திறக்கப்பட்டு சீனாவினுடைய ராட்சதர் சரக்கு விமானங்கள் எல்லாம் வந்து போயிருக்கின்றன, சீனாவினுடைய கப்பல்கள் எல்லாம் ஈரானுக்கு வந்து போயிருக்கின்றன, F-15 சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது, தூக்கத்தை கலைத்திருக்கிறது. இதன் மத்தியில இந்த பேச்சுவார்த்தை முறிந்ததென்றால், ஒரு போர் தொடங்குமாக இருந்தால் மரண அடியாக எல்லா தரப்பு முத்தரப்புமே பலமாகத்தான் மோதிக்கொள்ளும். அதுக்குரிய விலையை இந்த உலகம் கொடுக்க வேண்டி வரும். ஏதோ இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தை சமாதானத்தில் முடிய வேண்டும். ஏனென்றால் எந்த உயிர்களும் இந்த போராள அப்பாவை சிறுவர்கள் இறக்கின்றார்கள், பெரியவர்கள் இறக்கின்றார்கள், மக்கள் இறக்கிறார்கள், பொது சொத்துக்கள் சேதமாகின்றன. இந்த அவலங்களை உலக மக்கள் பார்த்து ரசிக்க முடியாது. ஈரானுக்கு ஒரு சார்பாக ஒரு குரூப்பும், அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சார்பாக ஒரு குரூப்பும் போலாங்கிதம் அடைந்து பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, ஆனால் உலக மக்களினுடைய உயிர்களுடைய பெருமதியை அவர்கள் விரும்பவில்லை, பார்க்கவில்லை. ஆகவே உலக சமாதானம் ஏற்பட வேண்டும். எந்த நாட்டில் உயிர்கள் இழந்தாலும் ஒரு போரை சந்தித்த இனமாக உயிரிழப்பு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆகவே சமாதானம் ஏற்பட வேண்டும். இந்த பேச்சுவார்த்தை வெற்றியிலே முடிந்து உலக மக்கள் இயல்பான நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. பதிவு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். அதனுடைய சந்திப்பினுடைய பேச்சுவார்த்தையுடைய அடுத்தடுத்த விடயங்களை இன்னும் ஒரு அப்டேட்டுகளால் அலசி ஆராய்வோம். மீண்டும் சந்திப்போம். குறிப்பாக யூடியூப் தளத்துக்களை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க மணி எப்படி தாட்டி விட்டீங்கன்னா மேலும் மணியான தகவல்களை நாங்கள் அலசி ஆராயலாம். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.